அன்னைக்கு ராத்திரி நேரம் ஊர்ல இருக்கிற எல்லாருமே அமைதியா இருக்கிற நேரத்துல துணி லூசி புறா 2 பேருமே ஏதோ கவலையோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் அவங்க பார்வை பக்கத்துல இருந்த சிச்சு காக்காவோட பங்களா மேல போச்சு. துணி, அங்க பாரு, இந்த நடுராத்திரியில அந்த சிச்சு எங்க போறா? கையில கூல்ட்ரிங்க்ஸ் பாக்ஸ் வர வச்சிருக்கா. ஆமா லூசி, எனக்கும் அவன் மேல ஏதோ சந்தேகம் தான். வர வர அவளுடைய நடவடிக்கை சுத்தமா சரியில்லை. ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு தோணுது. வா, அவ பின்னாடியே போய் என்னன்னு பாக்கலாம். அப்படி துணி லூசி 2 பேரும் யாருக்கும் தெரியாம சிச்சு காக்கா பின்னாடியே போனாங்க. இவங்க 2 பேருக்கும் சிச்சு காக்கா மேல என்ன சந்தேகம், எதுக்காக அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நாம கதைக்குள்ள போகணும். சில வாரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த மகிக்கழுகு, நல்லா படிச்சவ, அவளும் துணிக்குருவியும் நல்ல தோழிகளா இருந்தாங்க. படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா மகிக்கழுகுக்கு அவங்க ஊரு பஞ்சாயத்துல வேலையும் கிடைச்சது. இந்த விஷயம் ஊர் முழுக்க தெரிய வந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி சிச்சு காக்கா நல்ல சூடான ஃபிஷ் ஃப்ரையும் அப்படியே கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலையும் எடுத்துக்கிட்டு நேரா மகிக்கழுகோட வீட்டுக்கு போச்சு. மஹி, கங்க்ராட்ஸ், நம்ம ஊரு பஞ்சாயத்துல உனக்கு பெரிய வேலை கிடைச்சிருக்காமே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை கேட்டு மகிக்கழுகு, ஓ தேங்க்யூ சிச்சு, வா வா வந்து உக்காரு. அப்போ சிச்சு காக்கா, என்ன உக்காந்துக்கிட்டு, 2 பேரும் ஜாலியா இருக்கிறதுக்காக தானே நான் வந்திருக்கேன். இந்தா உனக்காக ஃபிஷ் ஃப்ரையும் எடுத்துட்டு வந்திருக்கேன், சின்னதா ஒரு பார்ட்டி பண்ணலாம். அப்படி அவங்க 2 பேரும் ஒரு டேபிள்ல உட்காந்துக்கிட்டு அந்த ஃபிஷ் ஃப்ரையை சாப்பிட்டுக்கிட்டு கூல்ட்ரிங்க்ஸும் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போதான் சிச்சு காக்கா வந்த விஷயத்தையே ஆரம்பிச்சுது. மஹி, உனக்கு நம்ம ஊர் பஞ்சாயத்துல வேலை கிடைச்சிருக்குல்ல, எனக்கு நீ ஒரு உதவி செய்யறியா? என்ன சிச்சோ, எதுவா இருந்தாலும் சொல்லு, முடிஞ்சா அதை செய்யறேன். மஹி, எனக்கு நிறைய வயல் இருக்கு, ஆனா அதெல்லாம் ஊருக்கு பின்னாடி இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ஊருக்கு ஒரு பெரிய ரோடு வரப்போகுது. அந்த ரோடு வந்தா இங்க பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் வந்துடும். அப்போ இங்க இருக்கிற இடத்துக்கெல்லாம் வேலை ரொம்ப அதிகமாகும்ல. ஆமா, அது நல்ல விஷயம் தானே. நான் என்ன பண்ணணும்? வர வர என்கிட்ட இருக்கிற வயல்ல கொஞ்சம் வயலை உனக்கு எழுதி வைக்கிறேன். நீ என்ன பண்ணணும்னா, இந்த ரோட்டோரமா இருக்கிற வயல் எல்லாமே அவங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் முதல்ல இலவசமா கொடுத்தது. இப்போ கவர்மெண்ட் அது எல்லாத்தையும் திருப்பி கேக்குது அப்படின்னு அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்களுக்கு நீ சொல்லணும். அவங்க கிட்ட இருந்து அந்த சொத்துக்கான பத்திரத்தை வாங்கி அந்த சொத்தை என் பேர்ல எழுதி வைக்கணும். அங்க இருக்கிற வயலெல்லாம் என் பேர்ல எழுதி வச்சிட்டேனா அதை வித்து வர பணத்துல உனக்கும் கொஞ்சம் பணத்தை நான் கொடுக்கறேன், சரியா? மகிக்கழுகு அதை கேட்டு ஆழமா யோசிக்க ஆரம்பிச்சுது. இது பெரிய மோசடி அப்படின்னு தெரிஞ்சாலும் பணம், வயல் அப்படிங்கிற ஆசை அவளுக்கு வந்துச்சு. சீச்சோ, நான் நாளைக்கு தான் வேலைக்கே போக போறேன், அதனால உடனே எதுவும் செய்ய வேணாம். ஒரு 2-3 நாள் போகட்டும், அதுக்கப்புறமா நீ சொன்னதை நான் செய்யறேன். சீச்சோ சந்தோஷமா, அது மஹி அப்படின்னா சரி, நான் சொன்னது எதுவும் மறந்துடாத அப்படின்னு சிச்சு அங்கிருந்து போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில துணி அவளுடைய மாட்டை கூட்டிக்கிட்டு வயலுக்கு போனா. புல்லு நிறைய இருக்கிற இடத்துல மாட்டை கட்டி போட்டுட்டு அவ வயலுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தா. சாயந்தர நேரம் மாட்டை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. துணியோட வீடு சிச்சு காக்காவோட பெரிய பங்களா வீட்டுக்கு முன்னாடி தான் இருந்துச்சு. தன்னுடைய பங்களாவுக்கு முன்னாடி அவளை சின்ன குடிசை இருக்கிறது சிச்சு காக்காவுக்கு பிடிக்கவே இல்லை. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. ராத்திரி நேரம் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா சிச்சு காக்கா மறுபடியும் மகிக்கழுக பாக்குறதுக்காக போச்சு. அட, என்ன சிச்சு மறுபடியும் வந்திருக்க? இன்னைக்கு நான் ஜூஸ் குடிக்க மாட்டேன், கொஞ்சம் குளிரா இருக்குல்ல. அப்போ சிச்சு காக்கா, சரி சரி குடிக்க வேணாம், ஆனா நான் சொன்ன வேலையை நாளைக்கு நீ ஆரம்பிச்சிடுவல்ல. சிச்சோ, உன்னை சில நாள் அமைதியா இருக்க சொன்னல, என்ன ஆபீஸ்ல வேலை எதுவுமே நான் சரியா புரிஞ்சுக்கல. சிச்சோ கோமா, நீ தானே 3 நாளுக்கு அப்புறமா பாக்கலான்னு சொன்ன. நான் ஏதோ சும்மா ஒரு பேச்சுக்கு அப்படி சொன்னேன் சிச்சோ, தயவு செஞ்சு கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, அப்புறமா பாக்கலாம். சிச்சு காக்கா வழி இல்லாம வீட்டுக்கு போயிடுச்சு. இப்படியே சில நாட்களும் போச்சு. மகிக்கழுகு அதோட அதிகாரத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சுது. ஒரு நாள் அசிஸ்டண்ட கூட்டிக்கிட்டு மஹி குஹுவோட வயலுக்கு போச்சு. அங்க மஹி ரொம்ப அதிகாரமா, குஹு, இந்த இடம் உனக்கு இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் இலவசமா கொடுத்தது இல்லையா? குஹு பயந்துகிட்டே, ஆமா மஹி, என்னாச்சு? இப்போ கவர்மெண்ட் கை மாறிடுச்சு. அவங்க இதுக்கு முன்னாடி இலவசமா கொடுத்த அந்த இடத்தையெல்லாம் திரும்ப வாங்கிக்க சொல்றாங்க. இந்த இடத்தோட பத்திரத்தை கொஞ்சம் கொண்டு வரியா? பாவா குஹு அழுதுகிட்டே, ஐயோ மஹி, ஏன் இப்படி பண்றீங்க? இந்த வயல் இல்ல அப்படின்னா அப்புறம் நாங்க நடுத்தெருவுக்கு தான் வந்தாகணும். குஹு எவ்வளவுதான் கெஞ்சி கேட்டாலும் மஹி அது எதுவுமே கேட்காம வலுக்கட்டாயமா அவளுடைய வயல் பத்திரத்தை புடுங்கிக்கிட்டு
அங்கிருந்து லூசியோட வயலுக்கு போய் அங்கேயும் அதையே சொல்லி லூசியோட வயலையும் புடுங்கிக்கிட்டா. இங்க பாருங்க மஹி, இந்த வயலை வச்சுதான் நான் லோன் வாங்கியிருக்கேன் பேங்க்ல. அந்த லோனை வச்சுதான் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப இந்த இடத்த நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? அதெல்லாம் எனக்கு தெரியாது, இது அரசாங்கத்தோட உத்தரவு அப்படின்னு சொல்லி மஹிகளுக்கு அந்த வயல் பத்திரத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. பாவம் லூசிபுரா அதை பார்த்து அழுதுகிட்டே தான் இருந்துச்சு. சரியா அந்த நேரத்துலதான் துணிக்குருவி அந்த பக்கமா வந்தா. லூசி கவலையோட இருக்கிறத பார்த்து அவ பக்கத்துல போய், லூசி என்னாச்சு, ஏன் அழுதுகிட்டு இருக்க? அப்போ லூசி நடந்தது எல்லாத்தையுமே சொன்னா. மஹி பண்ணது அநியாயம் அப்படின்னு துணிக்கு தெரிஞ்சாலும் அதிகாரியை எதிர்த்து நிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அவ லூசிய சமாதானப்படுத்தினா. அன்னைக்கு ராத்திரி சிச்சு காக்கா மறுபடியும் கூல்ட்ரிங்க்ஸும் ஃபிஷ் ஃப்ரையும் எடுத்துக்கிட்டு மஹிகளுக்கோட வீட்டுக்கு போச்சு. சபாஷ் மஹி, 2 பேரு கதையை முடிச்சிட்ட போல. இந்தா குஹு லூசியோட பத்திரம் இப்போ உன்னோட பேருக்கு மாத்தி எழுதிருக்கேன். சிச்சு சந்தோஷமா, ஆஹா இந்தா நான் கொடுக்குறேன்னு சொன்ன பத்திரம். 2 பேரும் பத்திரத்தை மாத்திக்கிட்டாங்க. கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சுக்கிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. மஹி, எனக்கு இன்னொரு ஹெல்ப் வேணும். என்ன சிச்சோ, இப்ப யாரோட வயல் வேணும்? வயல் வேணா, என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன குடிசை இருக்கே, அந்த குடிசை அங்க இருந்துதான் ஆகணுமா? சிச்சோ, நீ யார் வீட்டை பத்தி சொல்ற? துணியோட வீட்டை பத்தியா? ஆமா மஹி, நாளைக்கு அவ வீட்டுக்கு போய் இந்த பக்கமா ரோடு வரப்போகுது, அதுக்கு உன் வீடு குறுக்கல இருக்கு, அதனால இதை உடைக்க போறேன்னு சொல்லி நீ உடைச்சு விட்டுரு. அதை கேட்டு மஹிகளுக்கு, சிச்சோ துணி என்னுடைய பாலி ஸ்நேகிதி இல்லையா, அவ வீட்டை நான் எப்படி உடைக்கிறது? அதுக்கு சிச்சு காக்கா, அப்படின்னா உன்னால செய்ய முடியாதா? சரி விடு. அப்படி இல்ல சிச்சோ, அது ஒண்ணு தவிர்த்து வேற ஏதாவது கேள, நான் அதை செஞ்சிடுறேன். சிச்சு காக்கா ஒரு நிமிஷம் யோசிச்சு அவகிட்ட இருக்கிற பேக்ல இருந்து நிறைய பணக்கட்டை எடுத்து மஹி முன்னாடி வச்சா. அது மொத்தமும் பணம் தான். இப்பவும் செய்ய மாட்டியா மஹி? மஹி அவளோட பணத்தை பார்த்த உடனே வாய பிளந்தா. இனி பந்தம் பாசம் நட்பு அதெல்லாம் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு, ஏன் செய்ய முடியாது சிச்சோ, நாளைக்கே நீ சொன்ன வேலையை நான் செஞ்சிடுறேன் பாரு. அடுத்த நாள் காலையில மஹிகளுக்கு அசிஸ்டண்டோட துணி வீட்டுக்கு போச்சு. மஹி சத்தமா, வீட்ல யாராவது இருக்கீங்களா? அப்போ துணி வெளியில வந்து, மஹி நீயா, வா, இது என் வீடுன்னு உனக்கு தெரியுமே, அப்படியே வெளியில இருந்து பேசிக்கிட்டு இருக்க? இல்ல துணி, நான் இப்போ ஒரு அதிகாரியா வந்திருக்கேன், அதான் வெளியிலயே நின்னு கூப்பிட்டேன். ஓ சரி, என்ன விஷயம் மஹி? மஹிகளுக்கு விஷயத்த சொல்றதுக்குள்ளார அங்க சிச்சு காக்கா வந்துச்சு. சிச்சு காக்கா கோவமா, ஏய் உன் வீட்டை இடிக்க போறாங்க, இப்பவே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போ. துணிக்குருவி ரொம்ப கோவமா, மஹி அவ என்ன பேசிக்கிட்டு இருக்கா, ஏன் வீட்டை எதுக்கு உடைக்கணும்? அதுக்கு மஹிகளுக்கு, ஆமா துணி, இந்த வழியில ஒரு பெரிய ரோடு வரப்போகுது, அதுக்கு உன் வீடு குறுக்கல இருக்கு, அதனால உன் வீட்டை உடைச்சாகணும். மஹி இன்னும் என்ன அவகிட்ட பேச்சு, நீ வந்த வேலைய ஆரம்பி. மஹி ஒரு நிமிஷம் இரு, எதுக்காக இப்போ நீ ஏன் வீட்டை இடிக்கணும்னு சொல்ற? நான் உன்னுடைய சின்ன வயசு தோழி இல்லையா? இங்க நட்பை பத்தி பார்க்க முடியாது துணி, இது என்னுடைய டியூட்டி இல்லையா? அப்போ துணிக்குருவி நல்லா யோசிச்சு பார்த்துட்டு, சரி மஹி, நீ சொல்ற மாதிரியே இங்க ரோடு வரப்போகுது, என்னுடைய வீட்டை அடிக்கணும்னா கவர்மெண்ட் நோட்டீஸ் வரணும்ல, அந்த நோட்டீஸ் எனக்கு வரலையே. அதை கேட்டு சிச்சுவும் மஹியும் 2 பேருமே தடுமாறினாங்க. அப்போ சிச்சு காக்கா, வந்திருக்கு, கிராம பஞ்சாயத்துல இருக்கு, நாளைக்கு வரும், வாங்கங்க அப்படி சொல்லி அவங்க எல்லாரும் அங்கிருந்து போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி லூசி புறா துணிக்குருவி கிட்ட பேசுறதுக்காக வந்துச்சு. பாத்தியா லூசி, இது எல்லாத்துக்கும் காரணம் சிச்சு தான். அவ வீட்டுக்கு முன்னாடி என் வீடு இருக்கிறது அவளுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே துணி? கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஆனா போலீஸ்காரங்க நம்புறதுக்கு நம்ம கிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கணும்ல, ஆனா எந்த ப்ரூஃபும் இல்லையே. அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் சிச்சு காக்கா கூல்ட்ரிங்க்ஸை எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா போறத அவங்க கவனிச்சாங்க. லூசி, சிச்சு போறா பாத்தியா? அவ மஹி வீட்டுக்கு தான் போறா போல, வா இன்னைக்கே எல்லாரையும் உண்டுல நாக்கிடலாம். இப்ப வரைக்கும் நடந்ததை தெரிஞ்சுக்கிட்டீங்க, இப்ப என்ன நடக்க போகுதோ அதை பார்க்கலாம். சிச்சு காக்கா எப்பவும் போலவே மஹி கழுகு கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அத லூசி துணி 2 பேருமே கேமரால வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மஹி, துணி ரொம்ப புத்திசாலி, பாத்தியா, நோட்டீஸ்னு சொல்லி நம்ம வாயை அடிச்சிட்டா. நாளைக்கு நீ ஆபீஸ்க்கு போய் அந்த நோட்டீஸை ரெடி பண்ணி அவ வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்து வீட்டை இடிச்சிரு. சரி சிச்சோ, நாளைக்கு போய் நீ சொன்னதையே செஞ்சிடுறேன், என்ன செய்யறான்னு பாக்கலாம். அப்படி அவங்க பேசினதை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு துணி லூசி 2 பேருமே நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த சோட்டுக்கிளி கிட்ட போனாங்க. மேடம், எங்களுக்கு அநியாயம் நடக்குது,
அதிகாரியான மஹிக்கழகும் சிச்சு காக்காவும் சேர்ந்து எங்களுடைய வயல் எல்லாத்தையுமே புடுங்கிக்கிறாங்க. நீங்க வீடியோ பாருங்க. சோட்டு சிச்சு 2 பேருமே தோழிங்களா இருந்தாங்க. அதனால டொனி சொன்னதை கேட்காம சோட்டு அவங்க 2 பேரையுமே வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டான். மேடம், நீங்க ஒரு தடவை இந்த வீடியோவை பாருங்க. சோட்டு கிளி விருப்பமே இல்லாம தான் அந்த வீடியோவை பார்த்தா. அதுல சிச்சு மஹியும் பேசிக்கிட்டத பார்த்து அவ ஆச்சரியப்பட்டான். சரி, ப்ரூஃப் இருக்கிறதுனால நான் வந்து நாளைக்கு அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்றேன். நீங்க இப்ப போங்க. சரின்னு அவங்க போகும்போது லூசி செவுத்துல இருந்த ஒரு போட்டோவை பார்த்தா. அதுல சோட்டுவும் சிச்சுவும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கீழே வி ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு எழுத்தும் இருந்துச்சு. மேடம், எனக்கு நல்லா தெரியும் சிச்சுவும் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நீங்க அவங்கள அரெஸ்ட் பண்ண மாட்டீங்க. சோட்டு கிளி கோவமா, ஆமா, என் பெஸ்ட் ஃப்ரெண்டை என்கிட்டயே அரெஸ்ட் பண்ண சொல்றீங்களா? அவளுக்கு அந்த துரோகத்தை என்னால பண்ண முடியாது. நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படின்னா இந்த வீடியோவும் பாருங்க. லூசி இன்னொரு வீடியோவை பிளே பண்ணா. அதையும் அவங்க ரகசியமா தான் எடுத்திருந்தாங்க. மஹி, சோட்டுவோட வயலும் அங்கேதான் இருக்கு. அந்த வயலும் எனக்கு வேணும். ஆனா சிச்சு, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இல்லையா அவ வயலுமா? ஃப்ரெண்டா இருந்தா அவ போலீஸ் வேலையை பார்த்துக்கிட்டு நல்லா தானே பணம் சம்பாதிக்கிறா. அவளுக்கு எதுக்கு அந்த வயலு? அந்த வயலும் என் பேர்ல மாத்தி எழுது. உனக்கு அதுக்கு நான் பணம் கொடுக்குறேன். சரி, அதையும் பண்ணிடலாம். அந்த வீடியோவை பார்த்த உடனேயே சோட்டு கிளிக்கு கோவம் தலைக்கு ஏறிடுச்சு. அப்ப அதே கோவத்தோட சோட்டும், அடி பாவி, ஃப்ரெண்டுன்னு சொல்லி முதுகுல குத்துறியா? ஏன் வயல நீ எடுத்துக்க பாக்குறியா? நீங்க கவலைப்படாதீங்க, நாளைக்கு பஞ்சாயத்து கூட்டுங்க. ஊருக்காரங்க எல்லாரும் வரட்டும். அப்போ நீங்க பஞ்சாயத்து வைங்க. நான் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போறேன். அடுத்த நாள் காலையில துணி, லூசி, குஹு 3 பேருமே பஞ்சாயத்தை கூட்டினாங்க. ஊருக்காரங்க எல்லாருமா சேர்ந்து போய் சிச்சு காக்காவையும் மஹியையும் அங்க கூட்டிக்கிட்டு வந்தாங்க. துணிக்குருவி வரும்போது மாட்டையும் கூடவே கூட்டிக்கிட்டு வந்தா. லூசி, குஹு 2 பேரும் சேர்ந்து அவங்க எடுத்த வீடியோவை ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் போட்டு காட்டினாங்க. அவங்க பண்ற அந்த அநியாயத்தை பார்த்து ஊருக்காரங்க எல்லாரும் அவங்கள வாய்க்கு வந்தபடி திட்ட ஆரம்பிச்சாங்க. அவங்க மானம் மரியாதை எல்லாம் போச்சு. துணிக்குருவி கோவமா, நீங்க வயிற்றுக்கு சோறுதான் திங்குறீங்களா? இல்ல அங்க நிக்கிது அந்த மாடு போடுற சாணியை திங்குறீங்களா? கொஞ்சமாவது வெக்கா இருக்கா உங்களுக்கு? மத்தவங்க வயலைய புடுங்கிக்கிட்டு இருக்கீங்க. அப்பதான் அங்க சோட்டுக்கிளி அவருடைய போலீஸ் வண்டியில அங்க வந்தா. தன்னுடைய தோழி வந்ததை பார்த்து சிச்சு காக்காவுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. சோட்டோ, நல்லதா போச்சு நீ வந்துட்ட. இவங்க எல்லாரும் தேவையில்லாத பழிய எங்க மேல போட்டு எங்களை குற்றவாளிகளா மாத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரையுமே முதல்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டிக்கிட்டு போ. சோட்டுக்கிளி சிச்சு காக்கா பக்கத்துல வந்து அவ போன்ல இருக்கிற 2வது வீடியோவை சிச்சுவுக்கு போட்டு காட்டினா. சி, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? உன் ஃப்ரெண்டோட வயல புடுங்கலான்னு பாத்திருக்கல. இன்னும் இந்த ஊர்ல எத்தனை பேரோட வயலை நீ புடுங்கிருக்க? சோட்டு மஹிய பார்த்து, உன் கையில அதிகாரத்தை கொடுத்தது ஊச்சனங்களுக்கு நல்லது பண்ண. உன்ன மாதிரி கெட்டது பண்ணதுக்குல. உன்னால என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லி சோட்டு அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி அங்கிருந்து கூட்டிக்கிட்டு போயிட்டா. லூசி, குஹு 2 பேரோட வயலும் அவங்களுக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. டோனி அவருடைய வீட்டையும் காப்பாத்திக்கிட்டா. அப்படி எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. பறவைங்களோட ஊருக்கு நடுவுல சிச்சு டாபா அப்படிங்கிற ஒரு பெரிய டாபா இருந்துச்சு. அதுக்கு முதலாளி அந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்த சிச்சு காக்கா. அந்த ஹோட்டல்ல குஹு வாத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. முதல்ல இந்த டாபாவுக்கு ஊர்ல இருக்கிற எல்லா பறவைங்களும் வந்துகிட்டு இருந்தாங்க. சிச்சு காக்காவோட டாபா எப்பவுமே ஆட்களோட கலகலன்னு தான் இருக்கும். ஆனா இந்த கலகலப்பு, ஆட்கள் வர்றது, இது ரொம்ப நாள் அப்படியே இருக்கல. இப்போ பறவைங்களோட வாழ்க்கை முறை கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வந்துச்சு. துணிக்குருவி, லூசி புறா, சோட்டு கிளி, மஹிக்கடகு போன்ற பெரிய பறவைகள் எல்லாருமே காலையிலேயே வயல் வேலைக்கு கிளம்பி போயிடுவாங்க. சாயந்தரம் வரைக்குமே வயல்ல ரொம்பவும் கஷ்டப்பட்டு உழைச்சு அதுக்கப்புறமா தான் அவங்க வீட்டுக்கு போய் சேருவாங்க. அதனாலேயே சிச்சு காக்காவோட டாபா காலையில 8 மணிக்கு திறந்தாலும் சாயந்தரம் 7 மணிக்கு மூடுற வரைக்கும் கூட அங்க யாருமே வர்றது கிடையாது. ஒரு நாள் மதிய நேரம் டாபாக்கு யாருமே வரல அப்படிங்கறதுனால சிச்சு காக்கா அமைதியா வெளியில வந்து பெஞ்சில உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. சிச்சு காக்கா பெருமூச்சு விட்டு, குஹோ, மணி 11 ஆச்சு. ஆனா யாருமே டாபால சாப்பிட வரவே மாட்டேங்கிறாங்க. அந்த சோட்டு துணியெல்லாம் இந்த பக்கம் வந்தே ரொம்ப நாள் ஆகுதே. ஓட்டிக்கிட்டு இருக்கிறதே நம்ம வேலையே ஆயிடுச்சுல்ல. அப்போ குஹு வாத்து, என்னம்மா பண்ண சொல்றீங்க? அவங்க எல்லாரும் வயலுக்கு வேலைக்கு போறாங்க. ராத்திரி நேரம்தான் வீட்டுக்கே திரும்பி வருவாங்க. சிச்சு காக்கா கோவமா, சரியா போச்சு. அவங்க எல்லாரும் ராத்திரி வீட்டுக்கு வர வரைக்கும் நான் கடையை வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? காலையில 8 மணிக்கு திறக்கிறேன், ராத்திரி 7:30 மணிக்கு தான் மூடுறேன். ஆனா அது வரைக்கும் யாரும் வரமாட்டேங்கிறாங்களே. காலையில சமைச்சதெல்லாம் வீணா போகுது.
இப்படியே போச்சு அப்படின்னா அப்புறம் இந்த கடையை இழுத்துதான் நான் மூடியாகணும் போல. எதுக்குமா அவ்வளவு பெரிய வார்த்தை? எல்லாம் சரியா போயிடும். என்ன சரியாகுமோ என்னவோ. நான் உனக்கு சம்பளம் கொடுக்கணும், பொருள் வாங்கணும், வாடகை கட்டணும். இப்படியே போச்சுன்னா இன்னும் ஒரு வாரத்துல கடையை மூடிட வேண்டியதுதான். அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சிச்சு காக்காவோட புள்ளையான சின்ன காக்கா அவனுடைய சிநேகிதர்களான புஜ்ஜி குருவி பன்னு கிளி 2 பேரு கூடவும் சேர்ந்து விளையாடி ரொம்பவும் சோர்வடைஞ்சு அவங்க டாபா கிட்ட வந்தான். அம்மா, விளையாடி விளையாடி ரொம்ப பசிக்குது, எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சமைச்சு கொடுக்குறியா? சிச்சு காக்கா கோவமா, பசிச்சா வீட்டுல போய் சாப்பிடுங்கடா, நானே வியாபாரம் நடக்கலன்னு கவலையில இருந்தா உங்களுக்கு வர கொடுக்கணுமா நானு? அம்மா அம்மா, வீட்டுக்கு இப்ப போக முடியாதுமா, ரொம்ப தூரம் இல்ல. பாவம் புஜ்ஜி பண்ணுவும் ரொம்ப பசியா இருக்காங்க, சாப்பிட சீக்கிரம் ஏதாவது கொடுமா. வணக்கம் ஆண்டி, எங்களுக்கு ரொம்ப பசிக்குது ஆண்டி. சிச்சு காக்காவுக்கு வேற வழி இல்லைங்கிறதுனால குஹுவை பார்த்து, குஹு போ போ, அவங்க எல்லாருக்கும் சப்பாத்தி சுட்டு கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிச்சு. குஹுவும் சரி அப்படின்னு போய் சப்பாத்தியே சுட்டா. அம்மா, காலையில செஞ்ச பன்னீர் குழம்பு இருக்குல்லம்மா, அது கொஞ்சம் போடுமா. சிச்சு காக்கா பல்ல கடிச்சுக்கிட்டு, அதுதான் வேணுமா என்ன? சரி குஹு, போட்டு தொலை போகட்டும் அப்படின்னு சொன்னான். குஹுவும் சரி அப்படின்னு பன்னீர் குழம்பு ஊத்தி சப்பாத்தியை கொண்டு வந்து கொடுத்துட்டான். பசங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சிச்சுவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து போயிட்டாங்க. சிச்சு காக்கா குஹு கிட்ட, பாத்தியா, காலையில இருந்து போனியே ஆகல, ஆனா இவரு வந்துட்டாரு பெருசா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு சப்பாத்தியும் பன்னீர் குழம்பும் சாப்பிட்றதுக்கு. இது அன்னைக்கு மட்டும் நடந்ததில்ல, அதுக்கப்புறமா நிறைய தடவை நடந்துச்சு. சின்ன காக்கா எப்பவுமே அவனுடைய நண்பர்களை கூட்டிக்கிட்டு வந்து அவங்க அம்மாவோட டாபால எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டு போவாங்க. ஆனா இருக்க இருக்க சிச்சு காக்காவுக்கு சின்ன மேல கோவம் அதிகமாயிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சாயந்தர நேரம் எப்பவும் போலவே வியாபாரம் இல்லாம சிச்சு காக்கா சோகமா உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. சரியா அந்த நேரத்துக்கு தான் புஜ்ஜி, சின்ன பன்னு 3 பேரும் அங்க வந்தாங்க. அம்மா, பசிக்குது, சாப்பாடு அப்படின்னு சொன்னதும் சிச்சு காக்காவுக்கு கோவம் தலைக்கு ஏறிச்சு. சிச்சு காக்கா அதே கோவத்தோட, என்னடா என்ன பார்த்தா எப்படி இருக்கு? இது டாபாவா இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக நடத்துற அன்னசத்திரமா? சின்ன காக்கா பயந்து போய், அம்மா என்னாச்சு, இப்ப எதுக்கு கத்துற? என்ன ஆச்சா? நானே கடைக்கு யாரும் வராம வியாபாரம் நடக்காம ஓட்டிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கேன். இதுல தினமும் உன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்து ஃப்ரீயா சாப்பாடு கூடன்னு கேக்குற. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எல்லா பொருளும் என்ன எனக்கு சும்மா வருதா? இன்னொரு தடவை இப்படி பண்ணனா உன்னை என்ன பண்ணுவேன் பாரு. அதை கேட்டு புஜ்ஜி பன்னு 2 பேருமே ரொம்பவும் பயந்து போயிட்டாங்க. எனக்கு வருமானம் வர்றதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்காம செலவு வைக்க யோசிச்சுக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு புள்ளையாடா? ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து போயிடு. இன்னொரு தடவை இங்க நான் பார்த்தேன். அதை கேட்டு சின்ன காக்காவோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. அவனுடைய நண்பர்கள் முன்னாடி அவங்க அம்மா அப்படி சொன்னது அவனுக்கு ரொம்பவும் கஷ்டமாயிடுச்சு. அப்போ சின்ன காக்கா ரொம்பவும் கவலையா, அம்மா, நம்ம டப்பா தானேன்னு என் ஃப்ரெண்ட்ஸை நான் கூட்டிக்கிட்டு வந்தா அவங்க முன்னாடி என்ன இப்படி பேசிட்டல்ல. வியாபாரம் நடக்கலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இனிமே இந்த பக்கம் வரமாட்டேன், நான் உன்கிட்ட பேசவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி சின்ன அழுதுகிட்டே அங்கிருந்து போயிட்டான். புஜ்ஜி பன்னு 2 பேருமே அவன் பின்னாடியே போயிட்டாங்க. அவங்க 3 பேரும் போனதுக்கு அப்புறமா அங்க ஒரு அமைதி இருந்துச்சு. அம்மா, நீங்க ரொம்ப கோவமா பேசிட்டீங்க, பசங்க பாவம் பயந்துட்டாங்க. சிச்சு காக்கா கவலையா, ஐயோ, வியாபாரம் நடக்கல அப்படிங்கிற கோவத்துல என் பிள்ளையும் அவன் நண்பர்கள் முன்னாடி திட்டினது ரொம்ப தப்பு. பாவம் அந்த பிள்ளைங்களும் என்னை பார்த்து பயந்துடுச்சு. தப்பு பண்ணிட்டேன், நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சிச்சு வருத்தப்பட்டுச்சு. உடனே டாபாவை மூடிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போச்சு. சின்னோ, டே கண்ணா, என்ன மன்னிச்சிடுறா, அம்மா கோவத்துல ஏதோ சொல்லிட்டேன். நீ என்ன கஷ்டப்படுத்தல, என் ஃப்ரெண்ட்ஸை கஷ்டப்படுத்தின. அவங்க கிட்ட சாரி சொல்லு, அது வரைக்கும் உங்ககிட்ட நான் பேச மாட்டேன். சிச்சு காக்காவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. புள்ள ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கான். அவனை சமாதானப்படுத்துறதுக்காக உடனே அவ அங்கிருந்து துணியோட வீட்டுக்கு போனா. அங்க புஜ்ஜி பன்னு 2 பேருமே கவலையா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு காக்கா, புஜ்ஜி, பன்னு, ஆண்டியை மன்னிச்சிடுங்க, நான் உங்களை ரொம்ப கோவமா திட்டிட்டேன். கடையில வியாபாரம் நடக்கலையா, அந்த கோவத்தை உங்க மேல நான் காட்டிட்டேன். நீங்க என் பிள்ளைங்க மாதிரி, என்ன 2 பேரும் மன்னிச்சிடுங்க. ஐயா, பரவாயில்ல ஆண்டி. ஆனா புஜ்ஜி மட்டும் ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருந்தா. அவ சின்ன பொண்ணா இருந்தாலும் எப்பவுமே சரியாதான் யோசிப்பா. பரவாயில்ல ஆண்டி, ஆனா நான் ஒரு கேள்வி கேட்கட்டா? நீங்க உண்மையிலேயே வியாபாரம் நல்லபடியா நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? சிச்சு காக்கா ஆச்சரியமா, என்ன புஜ்ஜி இப்படி கேட்டுட்ட? இந்த டாபா தான் என்னுடைய உயிர். இந்த டாபா இல்லைன்னா என்னால வாழவே முடியாது. ஆனா நீங்க ஒரு தப்பு பண்றீங்களா ஆண்டி?
தப்பா நானா என்னது? நீங்க டாபாவை எப்ப திறக்கறீங்க? காலையில 8 மணிக்கு. எப்ப அதை மூடிட்டு போறீங்க? ராத்திரி 7:30 மணிக்கு. புஜ்ஜி குருவி சிரிச்சுக்கிட்டே, ஆண்டி, காலையில 8 மணிக்கு எங்க அம்மா, சோட்டு ஆண்டி, மஹி ஆண்டி, லூசி ஆண்டி, மற்றபடி ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாருமே அந்த நேரத்துல எங்க இருப்பாங்க? சிச்சு காக்கா யோசிச்சு பார்த்துட்டு, வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சரியா சொன்னீங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வராங்க? சரியா ஒரு 6:30 மணி 7 மணிக்கு வந்துருவாங்க. அப்பதான் சோட்டு முட்டுனியும் அங்க வந்தாங்க. சரியா சொன்னீங்க. அப்படி கஷ்டப்பட்டு வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தா சமைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு உடம்புல பலம் இருக்குமா? அந்த கேள்விக்கு அங்கேயே இருக்கிற துணிக்குருவி சோட்டுக்கிளியே தலை அசைச்சாங்க. அட ஆமா சிச்சு, புஜ்ஜி சொல்றது உண்மைதான். வயல்ல அவ்வளோ மணி நேரம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வீட்டுக்கு வரும்போது கை கால்லாம் ரொம்ப வலிக்கும். அப்போ மறுபடியும் சமைக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டமான வேலை தெரியுமா? தினமும் எங்கேயாவது சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறோம். ஆனா நாங்க யோசிக்கிறதுக்குள்ளாரையும் நீ டாபாவை மூடிட்டு போயிடுற. பாத்தீங்களா ஆண்டி, உங்க கடையில ஏதாவது வாங்கி சாப்பிடலாம் நினைக்கும் போது நீங்க கடையை மூடிட்டு போயிடுறீங்க. எல்லாரும் வேலைக்கு போயிருக்கிற நேரத்துல டாபாவை திறந்து வைக்கிறீங்க. அப்புறம் எப்படி வியாபாரம் நடக்கும்? அப்பதான் சிச்சு காக்காவுக்கு அறிவு வந்துச்சு. இவ்வளவு சின்ன குழந்தைக்கு வியாபாரத்தை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற யோசனை வந்திருக்கு பாரு அப்படின்னு அவ யோசிச்சா. சரி சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? ஆண்டி, காலையில 8 மணிக்கு டாபா திறக்கிறீங்களே, 8 மணிக்கு திறக்காதீங்க. பகல் நேரத்துல உங்க வீட்டு வேலை ஏதாவது வேலை இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. சரியா? சாயந்தரம் 5 மணிக்கு நீங்க டாபாவை திறந்து வைங்க. என்னது, சாயந்தரம் 5 மணிக்கா? 5 மணிக்கு திறந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் ஓப்பன்ல வச்சுக்கோங்க. வேலை முடிச்சுட்டு வரவங்க எல்லாருமே கண்டிப்பா உங்க டாபாவுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கிட்டு வருவாங்க. திரும்ப வந்து வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காதுல்ல. அவங்களுக்கு வீட்டுக்கு வந்து சமைக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. வரும்போதே வாங்கிட்டு வந்துருவாங்க. அப்போ உங்க வியாபாரம் ரொம்ப நல்லபடியா தானே நடக்கும். அந்த ஐடியாவை கேட்ட உடனே சிச்சு காக்காவுக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிடுச்சு. அம்மாடி புஜ்ஜி, நீ சாதாரண பொண்ணு இல்ல, தெய்வம் தெய்வம். என் வியாபாரத்தை நல்லபடியா நடத்துறதுக்கு ஒரு நல்ல ஐடியாவையே நீ கொடுத்துருக்க. டே சின்னோ, உன் ஃப்ரெண்டு புஜ்ஜி சொன்ன ஐடியாவை பாத்தியா? இப்போ புஜ்ஜியாலதான் நம்ம வியாபாரம் நல்லபடியா நடக்க போகுது. நான் அவங்கள திட்டிட்டேன், மன்னிப்பு கேட்டுக்கணும்டா. அதை கேட்ட சின்ன சந்தோஷமா, பாத்தியம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு நல்லவங்கன்னு அப்படின்னு சொன்னா. சிச்சு காக்கா அன்னைக்கே அந்த திட்டத்தை தொடங்கி வச்சா. கடைக்கு முன்னாடி ஒரு பெரிய போர்டு வச்சா. இணையில இருந்து டாபா சாயந்தரம் 5 மணிக்கு ஓபன் ஆகி ராத்திரி 10 மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு எழுதி வச்சிருந்தது. அந்த போர்டு வச்சு கொஞ்ச நேரம் ஆச்சு. சரியா அன்னைக்கு ராத்திரி நேரம் 8 மணிக்கு லூசி புறாவும் மஹிக்கழுகும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது டாபா திறந்திருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அட, என்ன இது, 8 மணி ஆச்சு, ஆனா சிச்சு டாபாவை திறந்து வச்சிருக்காளா? ஆமா ஆமா, வாங்க அங்கே போய் ஏதாவது வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு அவங்க அங்க போனாங்க. அப்பதான் துணிக்குருவியும் அங்க வந்தா. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன வேணும்? சுட சுட சப்பாத்தி, குருமா, பன்னீர் கறி எல்லாம் இருக்கு. சிச்சு, என்ன நீ காப்பாத்திட்ட. இன்னைக்கு எனக்கு உடம்பு சுத்தமா முடியல, சமைக்கிற பலமும் இல்ல. நல்ல வேலையா நீ கடை திறந்து வச்சிருக்க. சிச்சு, போய் சீக்கிரமா ஒரு 4 சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் கொண்டு வா. அப்பா, ரொம்ப நாளுக்கு அப்புறமா இன்னைக்கு வயிறார நான் சாப்பிட போறேன். இந்த விஷயம் ஊர்ல எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. வேலையை முடிஞ்சு ரொம்பவும் டயர்டா வீட்டுக்கு வர பறவைங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் சமைக்க வேண்டிய அவசியமே இல்லாம சிச்சுவோட ஹோட்டல்லே சாப்பிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. கடையை மூடுற ராத்திரி 10 மணி வரைக்கும் கூட அங்க சாப்பிட்டுக்கிட்டு ஆட்கள் இருந்துகிட்டே தான் இருந்தாங்க. சிச்சு காக்காவோட வியாபாரம் இப்ப லாபத்துல நடந்துகிட்டு இருந்துச்சு. புஜ்ஜி கொடுத்த ஐடியாவுக்கு மனசுக்குள்ளேயே புஜ்ஜிக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தா சிச்சு காக்கா.